Hi everyone. இன்னைக்கு வந்துட்டு எண்ணெயே யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து உங்களுக்கு ஈஸியாக பவுடர் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மேஷரால் நல்லா மசிச்சுக்கலாம். அது மசிச்சதுக்கப்புறமா அது கூட வந்து அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, ரொம்ப வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் தண்ணியே சேர்க்கல. தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சாலே உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ வந்துட்டு நான் இந்த மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு பனியாரக்கல்லில் போட போகிறேன். அதனால் வந்துட்டு அதில் 12 குழி இருக்குது. ஸோ 12 பால்ஸ் வந்து கரெக்டாக பிரித்து வச்சுருக்கேன் ஒரே சைஸில். இப்போ பனியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு குழிலையும் வந்துட்டு ஒரு பால்ஸ் போட்டு அது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கலாம். இதில் ஒரு சைடு வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிடுச்சுனாக்கா திருப்பி வேறு சைடு இந்த மாதிரி எல்லா சைடுமே வந்துட்டு கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி உள்ளேயும் குக் ஆகிடுச்சு. இப்போ அதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. எண்ணெயே இல்லாமல் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.